இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருப்பீங்கன்னா, நீங்க கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு சீரியஸா படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ, இந்த இதில என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022 குரூப் 4 கொஸ்டின வந்து அனலைஸ் பண்ண போறோம். இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. அதிலயும் வந்து சில கொஸ்டின்ஸ் ரிலேட்டடா இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் அது ரிலேட்டடா இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ, இது கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் வந்து டைரக்ட்டா வந்து கொஸ்டினுக்குள்ள போகிறேன். உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. அதாவது இந்த உவமை தொடருக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய பொருளை வந்து பொருத்த சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம ஈஸியாகவே போட்டுறோம். இதுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை. வெளிப்படைத்தன்மை அதுதான் இதோடைய கரெக்டான ஆன்சர். அடுத்து சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுத்துக. இது வந்து சிலை மேல் எழுத்து போல் அப்படின்னா சிலையில் உள்ள எழுத்து வந்து அப்படியே வந்து ரொம்ப காலமாக நிலைத்துன்னு இருக்கும். ஸோ அதுதான் இதனுடைய பொருள். இதுவும் வந்து நம்ம டைரெக்டாக ஒரு 2 டைம்ஸ் ரீட் பண்ணாலே நம்ம போட்டுடலாம். அடுத்து ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயற்பாட்டு வினை தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதனுடைய செயற்பாட்டு வினை அப்படின்னு கேட்டிருக்காங்க. செய்வினை, செயற்பாட்டு வினை இதெல்லாம் நம்ம இலக்கணத்தில் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸில் வந்து ரொம்ப நீட்டாக கொடுத்துருப்பாங்க. பொதுவாகவே வந்து தமிழ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்ஸை நம்ம ரெஃபர் பண்ணாலே போதும். பழைய ஸ்கூல் புக்ஸ், அதுக்கப்புறமா இப்போ உள்ள ஸ்கூல் புக்ஸு இதிலே வந்து இது டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடப்படுகிறது, அவனால் செய்யப்பட்டது, இந்த மாதிரி இது வந்துச்சுனாலே அது செயற்பாட்டு வினை தொடர் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து வந்து 4வது கொஸ்டின், மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்? இது வந்து ஒரு செய்வினை வாக்கியங்க. மாலதி வந்து அவ செய்யக்கூடிய வினையை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து செய்வினை. அடுத்த கொஸ்டின், இலக்கண குறிப்பறிதல். சால சிறந்தது இது வந்து உரிச்சுட்டடை. இது வந்து நம்ம ஈஸியாகவே போட்டுடலாம். சால, நனி, தவ இந்த மாதிரியான இது வந்து முன்னால் வந்துச்சுன்னா ஒரு சொல்லோட முன்னால் வந்துச்சு அப்படின்னா இது வந்து உரிச்சொட்டடர் அப்படின்னு நம்ம ஈஸியாகவே போட்டுடலாம். அடுத்து பெயர் சொற்களை பொறுத்துக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மல்லிகை, பள்ளி, கிளை, இனிமை இதெல்லாம் வந்து என்ன பெயர் அப்படின்னு சொல்லலாம். மல்லிகை வந்து பொருள் பெயர், பள்ளி வந்து ஒரு இடத்துடைய இடப்பெயர், அடுத்து கிளை அப்படின்னா வந்து சினைப்பெயர், இனிமை அப்படின்னா பண்பு பெயர். ஒரு பண்பை குறிச்சுது அப்படின்னா பண்பு பெயர், கிளை அப்படின்னா சினைப்பெயர் கொடுத்துருக்காங்க. கிளை இந்த மாதிரி ஒரு ஒரு மரத்தினுடைய உறுப்பு இல்லையா. ஸோ இது வந்து சினைப்பெயரை எடுத்திருக்காங்க. அடுத்து பள்ளி வந்து இடப்பெயர் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். மல்லிகை அது வந்து ஒரு பொருள், அதனால் இது வந்து பொருள் பெயர். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் இதெல்லாம் வந்து பெயர் சொல்லினுடைய வகைகள். மொத்தம் 6 வகைகள் உண்டு. இது நம்ம படிச்சிருப்போம். அடுத்து பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலப்பெயர், செம்மை, சினப்பெயர், கண், பண்பு பெயர், ஆண்டு, தொழில் பெயர், ஆடுதல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தொழில் பெயர் ஆடுதல் இதை நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சோம். தல், அல், ஐசி, மை இந்த மாதிரியான விகுதிகள் வந்தாலே அது வந்து தொழில் பெயர் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது நம்ம கரெக்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சோம். அடுத்து காலப்பெயர். காலப்பெயர்னா என்ன? ஒரு காலத்தை குறிக்கிற மாதிரி வரணும் இல்லையா. இந்த காலத்தை குறிக்கிற மாதிரி இது வரவே இல்லை. காலப்பெயர் செம்மைன்னு வந்திருக்கு, பண்பு பெயர் ஆண்டுன்னு வந்திருக்கு. ஸோ அப்படியே வந்து மாற்றி போட்டிருக்காங்க. பண்பு பெயர் செம்மைன்னு வரணும், காலப்பெயர் ஆண்டுன்னு வரணும். ஸோ இதில் வந்து பொருத்தமற்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎன்சியும். அடுத்து கேள். கேள் என்ற வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுத்துக்க. கேள் அப்படின்னு சொல்லிட்டு வினையச்சம், அதாவது ஒரு சொல்லுடைய ஈற்று பகுதியில் நம்ம பிரித்து எழுதும்போது டூ இருக்குன்னா இட்டு கூட்டல் ஊ இல்லையா. இதை வந்து பிரித்து எழுதும்போது ஆ வந்துச்சு அப்படின்னா பெயரச்சம் அப்படின்னு படிச்சிருப்போம். சும்மா ஷார்ட்கட்டு நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். அதே போல் ஈ அப்படி வந்துச்சுன்னா வினையச்சம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஊ வந்தாலும் வினையச்சம். அதே போல் ஆ விகுதி வந்து அது பக்கத்துலேயே வந்து ஒரு பெயர் வந்துச்சுன்னா அது வந்து பெயரச்சம் தான் சொல்லுவோம். இது வந்து கேட்டு, கேட்ட, கேட்டல், கேட்டான். இது வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா கேட்டு அப்படின்னா கரெக்டான ஆன்சர் வினையச்சத்துக்கு. அடுத்து தனிந்தது என்ற சொல்லின் வேர் சொல்லை எடுத்து எழுதுக. தனிந்தது இதனுடைய வேர் சொல் வந்து தனி. இது வந்து பிரித்தா பொருள் தரணும். அதாவது நம்ம பகுதியை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா பொருள் தர மாதிரி சொல்கிறது தான் வேர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தருக. தருக என்று சொல்லின் வேர் சொல். தருக என்ற சொல்லின் வேர் சொல் பார்த்திங்கன்னா தா. அடுத்து சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்படின்னா மதில். இது வந்து ஒரு 42 ஓரெழுத்து ஒரு மொழி வந்து ஸ்கூல் புக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. 7th ஸ்டாண்டர்ட் அந்த புக்ஸில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை நம்ம படித்தோம் அப்படின்னாலே ஓரளவு இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை வந்து கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக அடிச்சிடலாம். ஸோ அதை நம்ம அந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம படிக்கணும். ஸோ அதில் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு வினா அடிச்சிடலாம். அதே மாதிரி ஒரு வினா இல்லைங்க, 2 வினா கேட்டிருக்காங்க. மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. மானா பெரிய, அதே போல் மானா விலங்கு அப்படின்னே வரும். ஸோ இந்த ஆப்ஷனில் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா பெரிய தான் கரெக்டான ஆப்டாக இருக்குது. ஸோ பெரிய நம்ம போட்டுடலாம். அடுத்து பறவை. இச்சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. பறவைனா கடல். இது வந்து எல்லாருக்குமே தெரியும், ஈஸி தான்.
மரபு பிழைகளற்ற தொடரை குறிப்பிடுக. கூகை கூவும், கூகை குணுகும், கூகை குளரும், கூகை அலரும், இந்த மாதிரி கேட்டுருங்க. கூகை குளரும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. கூகை வந்து கூவாது, குயில் தான் கூவும். அடுத்து புறா தான் குணுகும், ஆந்தை தான் அலரும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். கூகை வந்து குளரும். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ வந்து நம்ம ஆப்ஷன் சி. அடுத்து சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. இந்த 4 சென்டென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் லாஸ்ட் ஆஃப் த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மாற்றங்களில் வந்து இச்சு வந்திருக்கு. அதுக்கப்புறமா நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது இப்போ போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம கரெக்டாக பார்க்கணுங்க. இந்த வல்லினம் மிகு மிக இடங்கள் இது பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம படிச்சோம்னாலே 1 இல்லைன்னா 2 வினாக்கள். அதே போல் இலக்கணத்தில் கேட்டால் கூட நம்ம ஈஸியாக வந்து அடிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கணிசமான மாற்றங்களை இந்த 2ஆம் வேற்றுமை தொகை வந்து வெளிப்படையாக வந்து தொகையில் 2ஆம் வேற்றுமை உருவு வந்து வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அதில் வல்லினம் மிகும். ஸோ மாற்றங்களை இதில் வந்து இல்லு கூட்டல் ஐ 2ஆம் வேற்றுமை வந்து வந்திருக்கு, உருவு வந்திருக்கு, வெளிப்படையாக வந்திருக்கு. ஸோ இதில் வந்து வல்லினம் மிகும். அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. இந்த கொண்டு வரப்போகிறதும் இப்போ வரும். அது நம்ம சென்டென்ஸாக நம்ம நிறைய ரீட் பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஓரளவு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறிக. இது வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா பசு. இது வந்து முற்றியலுகரம். பாக்கி எல்லாமே வந்து குற்றியலுகரத்தினுடைய வகைகளாக இருக்கும். இந்த காக்ஸு வந்து ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், மருந்து வந்து நமன மெல்லின குற்றியலுகரம். அடுத்து சார்பு பார்த்தீங்கன்னா இடைத்தொடர் குற்றியலுகரம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து பொருந்தாத சொல் அப்படின்னா பசு தான். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. மோனை, எதுகை, இயைபு, இசைவு. இந்த மோனை, எதுகை, இயைபு இது எல்லாமே வந்து தொடை நயத்தில் வரக்கூடியது. இசைவு அப்படிங்கிறது நம்மளுக்கு அதில் வராது. ஸோ அதை வந்து நம்ம பொருந்தாத சொல்லாட்டு எடுத்துக்கலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, பொறுத்துக. சோறு, பால், பழம், நீர். இது வந்து புக் பேக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்ம எது வந்து என்ன சொல் வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து இது கொடுத்துருப்பாங்க. சோறு அப்படிங்கிறத நம்ம உண்டான் அப்படின்னு தான் சொல்லணும். பால் வந்து பருகினான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பழம் வந்து தின்றான் அப்படின்னு சொல்லணும். நீர் வந்து குடித்தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அதனால் வந்து இதை ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து எண்கள் பற்றி கேட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து ஈஸியாகவே போட்டிருப்பீங்க. கடலை உருண்டையை நன்கு சுவைத்து ருசித்து சாப்பிடுன்னு அம்மா கூறினாள் அப்படின்னு நம்ம ஒரு ஷார்ட்கட் வச்சு படிச்சிருப்போம். அதை வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவில் நிரம்பியவர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு வினா. சித்தர்கள். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் பற்றி 1 இல்லை 2 கொஸ்டின் கிட்ட கேட்டிருப்பாங்க. ஆனால் வழக்கமாட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டிஎன்பிசி கொஸ்டின்ஸில் சித்தர்கள் பற்றி ஒரு கொஸ்டின் இல்லைனா 2 கொஸ்டின் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த டாப்பிக் வந்து கிளியராக படித்து வச்சுக்கோங்க. உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு. உழவர் பாட்டை பள்ளு பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா தூது வந்து அப்படி சொல்லுவாங்க. அதே போல் வாய்மொழி இலக்கியம் அப்படிங்கிறத வந்து நாட்டுப்புற பாடல்களை வாய்மொழி இலக்கியம் அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து லிங்க் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாகவே வந்து இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? வரதன் அப்படின்னு சொல்லக்கூடியது காளமேகர் புலவருடைய இயற்பெயர் தான் வரதன். மரமும் பழைய குடையும் ஆசிரியர். இதனுடைய ஆசிரியர் பார்த்திங்கன்னா அழகிய சொக்கநாதர் புலவர். நம்ம பாக்கி உள்ளவங்கள்லாம் வந்து இந்த பாரதிதாசன், புதுமை பித்தன்லாம் பற்றி ஃப்ரீக்வெண்ட்டாக படிச்சுட்டே இருப்போம். இந்த அழகிய சொக்கநாதர் புலவர் வந்து ஒரு லெசனில் மட்டும் தான் வருவார்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் வந்து நம்ம படித்து வச்சுக்கணும். இல்லைனா நம்ம மற்றதெல்லாம் படிச்சுட்டு கிளியராக இருந்த மற்ற கவிஞர்கள் இல்லைனா வந்து புலவர்களுடைய நூட்களில் வந்து நம்ம ஈஸியாக படித்து வச்சுட்டு இருந்தோம்னா கூட நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி அடிச்சிடலாம். நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத்தோணிகள் போல. இக்கூற்று யாருடையது? இக்கூற்று பார்த்திங்கன்னா அர்ஜுனனுடையது. உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என கூறியவர். இப்படி சொன்னவர் பார்த்திங்கன்னா திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள். சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. இளங்கோடிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. சேர மரபை சேர்ந்தவர், சிலப்பதிகாரத்தை இயற்றியவர், அடிகள் நீரை அருள்கள் என கூறியவர், நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என கூறியவர். அதாவது அடிகள் நீரை அருள்க அப்படின்னு இந்த கூற்றுக்குரியவர் பார்த்திங்கன்னா சீத்தலை சாத்தனார் வந்து சொல்லியிருப்பார். அந்த கூற்றை வந்து இவரை பார்த்து தான் சொல்லியிருப்பார். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு இவர் பதிலுக்கு சொல்லியிருப்பார். இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா சரியானது. ஸோ அனைத்தும் சரி, முதல் ஆப்ஷன்லேயே இருக்குது. அடுத்து கூற்று 1, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன.
இதம் பார்த்திங்கன்னா கரெக்டு தான். அதாவது இந்த ஒவ்வொரு இலக்கியம் இல்லைனா வந்து என்ன சொல்கிறது நூல் இதெல்லாம் வந்து உட்பிரிவை வந்து என்ன மாதிரி சொல்லுவாங்க, சிலது வந்து காதைகள் சொல்லுவாங்க, சிலது வந்து காண்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, இப்படியும் வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தவம்போல் செய்யன். இது வந்து வாணிகம் செய்வர்களை பற்றி கூற்று கொடுத்துருப்பாங்க, பட்டினப்பாளையில் கொடுத்துருப்பாங்க, திருக்குறளில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா திருக்குறளில் சொல்லியிருக்க எடுத்து கொஸ்டினை நம்மளுக்கு தந்திருக்காங்க. இது வந்து உணர்த்தும் கருத்து என்னென்னா வாணிகம் செய்வார்களோட நேர்மை. அடுத்து ஏறெழுபது 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஏறெழுபதை பாடியவர் கம்பர். அதாவது ஏறெழுபதை பாடினவர் கம்பர் தான், அது உறுதியாக நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஏறெழுபது 14 கீழ்கணக்கு நூல்களில் வரவே செய்யாது. ஸோ வந்து இந்த கூற்று 2 மட்டும்தான் சரி. ஏறெழுபது எதை பற்றினது அப்படின்னா கம்பர் வந்து வேளாண் தொழிலை பற்றி பாடியிருப்பாங்க. ஸோ அதுதான் ஏறெழுபது. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதியார். இந்த பாரதிதாசன் இந்த டவுட் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க யாருக்காவது வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாரதியை வந்து பாரதி அப்படின்னு படித்து வச்சுக்கோங்க, பாரதிதாசனை வந்து தாசன் அப்படின்னு படித்து வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து பாவேந்தர் அப்படின்னு படிச்சுக்கோங்க, புரட்சி கவி அப்படின்னு ஏதாவது படித்து வச்சுக்கோங்க. இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு குழப்பம் வராமல் இருக்கிற மாதிரி படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு இந்த குழப்பம் வரும் பாரதியாரா பாரதிதாசன் அப்படிங்கிறது. அடுத்து மன்னனும் ஆசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். இது வந்து மூதுரை தாங்க. இதை நீங்கள் அப்படியே பைகாட்டாக வந்து இந்த மாதிரியான சில கூற்றுக்கள் இல்லைனா வந்து சில செய்யுள் வரிகள்லாம் வந்து அப்படியே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியதெல்லாம் வந்து அப்படியே வந்து பைகாட்டாக படித்து வச்சுக்கோங்க. அது ரிப்பீட்டடாக வந்து எல்லா கொஸ்டின்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரியான கூற்றுகள் வந்து 1-2 கொஸ்டின்ஸ் இருக்கும், சில டைம் அதுக்கு மேலேயும் கூட இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் செய்யுள் வரிகள்லாம் வந்து பைகாட்டாக வந்து படித்து வச்சுக்கோங்க. ஒரு இதில் தனியாட்டை எழுதி அதை வந்து நீங்கள் பைகாட்டாக படிச்சுட்டே இருங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காது. மதியாதார் முற்றம் உபசரிக்காதோர் மனையில் குடிப்பிறந்தார் தம்மோடு இதெல்லாம் வந்து பொறுத்த கேட்டிருக்காங்க. மதியாதார் முற்றம் வந்து மிதியாமை கோடிபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடிபுரம், குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடிபுரம், கோடான கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடிபுரம். இதுதான் அதுக்குள்ள கரெக்டான ஆன்சர். அது வந்து ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து தேசிய நூலக நாளை தேர்வு செய்க ஆகஸ்ட் 9. இது வந்து புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அது அப்படியே நம்ம ஒரு பாக்ஸில் இருக்கும். பொதுவாக அந்த பாக்ஸ் கொஸ்டின்ஸ் எதுவுமே ஒமிட் பண்ணாதுங்க. இந்த செய்யுள்ள உள்ள ஆசிரியர் குறிப்பை தள்ளி சில பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமான் மீது பாடிய பாடலின் தொகுப்பு. இது வந்து தேவமணி மாலைங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது? ஞானப்பச்சிலை அப்படின்னு சொல்லி வள்ளலார் கூறக்கூடிய மூலிகை வந்து சிங்கவள்ளிங்க. இது வந்து தூதுவளை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூலிகைகள் பற்றி ஒரு லெசன் வந்து பழைய தமிழ் புத்தகத்தில் இருக்கும், 9ஆம் கிளாஸ் புத்தகத்தில் இருக்கும். அதில் இருந்தும் ஒரு கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதையும் வந்து கிளியராக படித்து வச்சுக்கோங்க. முன்னீர் வழக்கம் மகுடு உவோ டில்லை என கூறும் நூல். இது வந்து தொல்காப்பியம். அடுத்து பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. ஆற்றூர் பேச்சு வழக்கில் ஆத்தூர் என மறியுள்ளது. இது ஈஸியாகவே நம்ம போட்டுருவோம். பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராசர். அதாவது இந்த மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம் இதில் நம்ம குழம்பிடக்கூடாது. சத்துணவு திட்டம் அப்படின்னா அது எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தது. ஆனால் மதிய உணவு திட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சி வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் சென்னையில் உள்ள ஒரே ஒரு சென்னையில் உள்ள பள்ளிக்கூடங்களில் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் கொண்டு வந்திருப்பார். ஸோ பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர். சத்துணவு திட்டம் அப்படின்னா எம்ஜிஆர். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜியு போப். அதுவும் நம்ம ஈஸியாகவே வந்து போட்டிருப்போம். வீரமாமுனிவர் கொடுத்துருக்காங்க, கூடவே கால்டுவெல், தேவநேய பாவாணர் இவங்களெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இதில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து நூலை தொகுத்தவர் ஜியு போப் வந்து நிறையா விஷயங்கள் பண்ணியிருப்பார். நூலை தொகுத்திருப்பார், மொழிபெயர்ப்பு பண்ணியிருப்பார், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பார். ஸோ அதை வந்து எல்லாமே கம்பேர் பண்ணி யார் யார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படி இந்த மாதிரி ரிலேட்டிவாக உள்ள விஷயங்கள் இதெல்லாம் வந்து தொகுத்து எழுதி நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். வீரனுடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழன் பெருமையை பறைசாற்றியவர். இது வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இந்த தமிழ் மொழி பற்றினது, அதுக்கப்புறமா தமிழர் வரலாறு, பொதுவாக திராவிட மொழிகள் இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் வந்து நல்லா ஒவ்வொரு லைன் பை லைனாக வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அதிலிருந்தும் கண்டிப்பாக 1 அல்லது 2 வினாக்கள், அதுக்கு மேலே வினாக்கள் கண்டிப்பாக வரும்.
எல்லாவற்றையும் கேட்டுட்ருக்காங்க. சதுரகராதி என் நூலை இயற்றியவர், சதுரகராதி பார்த்திங்கன்னா வீரமாமுனிவர். கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்களை அமைத்தவர்கள், கழுகுமலை இந்த வேர்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் அப்படின்னு நீங்கள் போட்டுடலாம். அடுத்து புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மேற்கீர்த்தி இதோட ஆன்சர். அடுத்து பொறுத்துக. தத்துவ தரிசனம், பிடிசாம்பல், தாலாட்டு, மிட்டாய்க்காரன். தத்துவ தரிசனம் யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா வள்ளிக்கண்ணன். பிடிசாம்பல் அண்ணாவுடையது, அண்ணாவும் ஒரு நூல் எழுதியிருப்பாங்க. தாலாட்டு ஜெயகாந்தனுடையது. மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதன். இதை நம்ம கரெக்டாக பொருத்தி ஆப்ஷன் டி வரும். அடுத்து பகுத்தறிவு கவிராயர், ஊமை கவிஞர், காந்திய கவிஞர். இதையும் பொருத்த சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸிங்க. இதை பொறுத்த சொல்ல சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. 1 மற்றும் 3 தான் இதனுடைய சரியான ஆன்சரு. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி, ஊமை கவிஞர் உடுமலை நாராயண கவி, ஊமை கவிஞர் சுரதாவரம், இங்கே பெருஞ்சித்திரனார் கொடுத்துருக்காங்க. காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வரும், ஆனால் இங்கே தாராபாரதி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மற்றும் 3 சரி. முடியரசன் இயற்றாத நூல் எது? இந்த பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை இதெல்லாம் முடியரசன் இயற்றியிருப்பார். முடியரசன் இயற்றாத நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலமேகம். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. இப்படி சொன்னவர் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். இதுவுமே பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பொதுவாட்டு பெண்கள் பற்றி சொல்லியிருப்பார். நம்ம தமிழ் மொழியை பற்றி அதிகமாக பேசியிருப்பார். ஸோ நம்ம பாரதிதாசன் அவர் நம்ம ஆப்ஷனில் தெரியாதவங்க இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு நீங்கள் பிடிச்சி நீங்கள் போட்டுடலாம். பாரதி பார்த்திங்கன்னா நாட்டுப்பற்று அதிகமாகட்டு இருந்த மாதிரி பேசியிருப்பார். அவரும் பெண்களை பற்றி பேசியிருப்பார். ஆனால் புத்தகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸில் பாரதிதாசன் பெண்களை பற்றி பேசின கோட்ஸ் தான் அதிகமாகட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டை வச்சு நீங்கள் பாரதிதாசன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டுக்கலாம். கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக. இந்த பழமொழி, சொலவடைகள் இது பற்றியும் ஒரு வினா கண்டிப்பாக இருக்கும் எல்லா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்லையும். ஸோ அதை நம்ம படித்து வச்சுக்கணும். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும், இதுதான் இதனோட சரியான ஆன்சர். மோனைத்தொடை 8 வகைப்படும். மோனைத்தொடை எத்தனை வகைப்படும்? அடுத்து புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இப்பாடலில் அமைந்துள்ள மோனை சொற்களை எழுதுக. புனிதமுற்று, புத்தக சாலை. ஃபஸ்ட்டு உள்ளது முதலடியில் புனிதமுற்று, அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா புத்தக சாலை. இந்த ரெண்டுமே மோனை தொடைகள் இருக்குது. இந்த மோனையில் பார்த்தீங்கன்னா எது எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதுக்கான இதெல்லாம் உண்டு. அதாவது இணை சொற்கள் உண்டு. அதுபடி தான் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா அதே சொல் அதே லெட்டர் புனிதமுற்று, பூ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கனால நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். சில சொற்களில் பார்த்திங்கன்னா சில செயல் வரிகளில் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ அதை கிளியராக பார்த்துக்கோங்க. ஏன்னா மோனை எதுகே தானே அப்படின்னு நம்ம ஈஸியாக விட்டுறக்கூடாது. அதையும் பார்த்திங்கன்னா இன்டெப்த்தாக படித்து வச்சுக்கோங்க. எவ்வகை வாக்கியம் என கண்டறிய. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். இது பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கண்ணகி கட்டுரை எழுதாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறத கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய பொருள் மாறலை. ஸோ பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். கட்டளை தொடர் அல்லாத ஒன்று எழுதுக. அரசு ஆணை பிறப்பித்தது. இந்த அரசுன்னு சொன்னோன்னா நம்ம இதில் லைட்டாக குழம்பிடும். ஆனால் அது குழம்பவே கூடாது. நம்ம கொஸ்டினை கிளியராக 2 to 3 டைம் படிக்கணும். ஏன்னா அண்ணனோடு போ, கூடு கட்டு, தமிழ் படி இதெல்லாம் கட்டளையில் வருது. அரசு ஆணை பிறப்பித்தது அது ஒரு சும்மா சாதா செய்தி வாக்கியம் மாதிரி வருது. ஆனால் நம்ம அரசு அப்படின்னு சொன்னோன்னா இதுவும் கட்டளையாக இருக்குமோ அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஸோ ஆனால் இது கட்டளை கிடையாது. அரசு ஆணை பிறப்பித்தது அப்படிங்கிறது கட்டளை தொடர் இல்லை கிடையாது. 5 மாடுகள் மேய்ந்தன. விடைக்கேற்று வினாவை தேர்ந்தெடு. எத்தனை மாடுகள் மேய்ந்தன? இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. சில கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த விடைக்கேற்று வினாவை தேர்ந்தெடுக்க இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நம்ம 2-3 டைம் ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கு நகர பேருந்து நிற்குமா? இதனுடைய ஆன்சர் இங்கு. ஸோ நானே ஆன்சரே சொல்லிட்டேன். இங்கு நகர பேருந்தில் நிற்கும். ஸோ இதனுடைய ஆன்சர் நகர பேருந்து நிற்குமா அப்படிங்கிறது. அடுத்து சரியான தொடரை கண்டறிய. தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்ளவரையிலும், தமிழ்மொழி உலகம் வாழட்டும் உள்ளவரையிலும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழம்பி இருக்குது. தமிழ்மொழி உலகம் உள்ளவரையிலும் வாழட்டும், அதான் சரியான தொடர்.
தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். அதே சரியான தொடரை கண்டறிக அந்த மாதிரியான கொஸ்டின் அடுத்து தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் டி. அதேபோல் சரியான அகரவரிசையை தேர்துக. இந்த அகரவரிசையை தேர்க இந்த மாதிரியான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் கா கு கு அந்த மாதிரி படித்து வச்சாலும் சரி தான். அப்படி இல்லைனா இந்த உயிர் எழுத்துக்களை வச்சு நீங்கள் அதை கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணி போட்டு இந்த கா இக்கு கூட்டல் கா அந்த மாதிரி நீங்கள் போட்டாலும் சரி தான். அதே சமயத்தில் காங்கா சாங்கா வரிசையில் வந்து நீங்கள் தரவாக இருக்கணும். அப்படின்னு சொல்லும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து அதை எடுத்துக்க முடியும். ஏன்னா சில டைமில் வந்து இந்த காமா வேறு மாதிரியான இது தமிழில் உள்ள எழுத்துக்கள் வந்து சொல்லிட்டாங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா அதுலேயும் நம்ம குழம்பிடுவோம். ஸோ அதை நம்ம கரெக்டாக நீங்கள் ஆர்டராக படித்து வச்சுக்கணுன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது எந்த மாதிரி கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து இலக்கணம் பேஸ் பண்ணி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அடுத்து தான் பார்த்தீங்கன்னா பேர் சொற்களை அகரவரிசையில் எழுதுக அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், மான் இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது அப்படியே வந்து கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த காங்கா சாஞ்சா வரிசை அதுக்கப்புறமா வந்து இ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி தான். இல்லைனா காக்கா கு அந்த மாதிரி நீங்கள் படித்து வச்சாலும் சரி தான். அந்த இதில் வந்து தெளிவாட்டுருங்க, ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். தேடு வினைமுற்று சொல். இதனுடைய வினைமுற்று வந்து தேடினார். தேடிய அப்படின்னா பேரச்சத்தில் வந்துடும். தேடி அப்படின்னா வினையச்சத்தில் வந்துடும். தேடுதல் அப்படின்னா தொழிற்பேரில் வந்துடும். ஸோ தேடினார் அப்படிங்கிறது தான் கரெக்டான சொல். கரெக்டான ஆன்சர் வினைமுற்று. வெண்பா. வெண்பாவினுடைய ஓசை வந்து செப்பல் ஓசை. ஆசிரியப்பா வந்து அகவல் ஓசை. கலிப்பா அப்படின்னு சொல்லக்கூடியது துள்ளல் ஓசை. வஞ்சிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தூங்கல் ஓசை. இதோட ஒரு ஷார்ட்கட் வந்து நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பாவை வந்து ஒரு பொண்ணு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்கள ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க. அவங்க வந்து உங்களை செப்பலை காணிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ வெண்பா வந்து செப்பல் ஓசை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிரியப்பா அகவல் ஓசை நம்மளுக்கு தெரியும். கலிப்பா அப்படின்னா கலிப்பானுடைய துள்ளல் ஓசை. கொஞ்சம் களி அப்படின்னா மகிழ்ச்சி. ஸோ மகிழ்ச்சியில் துள்ளிட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. துள்ளல் ஓசை. வஞ்சிப்பாவுடைய ஓசை வந்து தூங்கல் ஓசை. ஸோ இதே நீங்கள் படித்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸி தான். ஒரு கொஸ்டின் நம்ம அடிச்சிடலாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. கோல்டு பிஸ்கட், தங்க கட்டி. ஈஸியாக அடிச்சிடலாம். அடுத்து வவ்வல், கான்சனன்ட், ஹோமோகிராஃப், மோனோலிங்குவல். வவ்வலுக்கு வந்து உயிரெழுத்து, கான்சனன்ட் வந்து மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி. இந்த வவ்வல் கான்சனன்ட் வந்து சில டைம் குழம்பும். என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், வவ்வல் வந்து வவ்வால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வவ்வாலுக்கு வந்து உயிர் உண்டு. அது வந்து உயிர் உள்ள ஒரு பிராணி. ஸோ வவ்வால் வந்து உயிரெழுத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நனந்தலை உலகம், வளையி நெமியோடு வளம்பொறி புரிந்த மாதங்கு தடக்கை. இதில் வந்து நலந்தலை உலகம் எனும் சொல்லுக்கு எதிர்ச்சொல். கொஸ்டினை கிளியராக பார்க்கணும். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. என்னோடய எதிர்ச்சொல் நனந்தலை உலகம் வந்து அகன்ற உலகம் அப்படின்னு பொருள் வரும். ஸோ அதனுடைய எதிர்ச்சொல் வந்து சிறிய உலகம். எடுப்பினுடைய எதிர்ச்சொல் வந்து முடித்தல். அடுத்த எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்கு. தண்டலிர் பதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்வு செய்க. தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். அப்படி தான் இது சரியாக வரும். அதுபோல் களம் கூட்டல் பகம். இந்த ரெண்டுமே வந்து ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. சில டைம் பிரித்தெழுதுகளையும் வந்து ரொம்ப டஃப்பாக கேட்டிருப்பாங்க. பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல். இது வந்து அகநானூறு. அடுத்து அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அப்படின்னு சொல்ல திருக்குறள். என்ன ஒரு இது நம்ம படிச்சிருப்போம். கம்பராமாயணம் அப்படிங்கிறத இயற்கை பரிணாமம், இயற்கை இன்பக்களம் அப்படின்னா கலித்தொகை, இயற்கை அறநிலையங்கள் அப்படின்னா திருக்குறள் அப்படின்னு நம்ம ஒன்று படிச்சிருப்போம். ஸோ அது வேறு இது வேறு. இது வந்து அடைமொழியால் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பட்ட நூல் ஆகையால் திருக்குறள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. திருக்குறள். அடுத்து சரியான பதிலை தேர்வு செய்க. சூடி கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்படும் ஆண்டாள். கரெக்டு. விட்டுணு சித்தன் என்பவர் வளர்ப்பு மகளை ஆண்டாள். அதுவும் சரிதான். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. அதுவும் சரிதான். நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. எல்லாமே பார்த்திங்கன்னா சரி. ஆன்சர் வந்து சரி. பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் தான் பெருமாள் திருமொழியை பாடியிருப்பார். இன்னொரு இது பார்த்திங்கன்னா குலசேகர ஆழ்வாருடைய நூற்றாண்டு வந்து 8ஆம் நூற்றாண்டு. இது நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்த்து குலசேகரர் அப்படின்னு படிக்காமல் குலசேகர ஆழ்வார் அப்படின்னு படித்து வச்சுக்கணும். குலா சே க ரா இல் வா இர் இந்த எல்லா ஆல்ஃபபெட்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 8 வரும். ஸோ அவருடைய நூற்றாண்டு வந்து 8 அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும்
10ஆம் பாடலில் புறசமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து திருஞான சம்பந்தர். இந்த கொஸ்டின் வந்து நான் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா புதுசாட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு 80 to 90 கொஸ்டின்ஸ் வந்து ஓரளவு கொஞ்சம் மீடியம் டு டஃப்பு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு 10 கொஸ்டின் எப்படியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறது, யாருக்குமே வந்து கேள்விப்படாத மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறது, இது வந்து எல்லா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்லையும் வழக்கமாக கேட்குறது தான். ஸோ இதுக்கும் வந்து நம்ம ஃபுல் மார்க் எடுக்கணும். தமிழில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து 100 மார்க் எனக்கு வேணும், அப்போ தான் என்னால் வந்து வேலைக்கான கட் ஆஃப்குள்ளே போக முடியும் அப்படின்னு நம்ம ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா தமிழ் நம்ம கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிறவங்க தமிழ் ஃபுல்லாகவே படித்து தான் ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும். அடுத்து தொல்காப்பியம், நிறைமொழி மாந்தர், சித்தர்கள். பார்த்தீங்களா, சித்தர்கள் பற்றி இதுக்கு முன்னாடியே ஒரு கொஸ்டின் வந்துச்சு, இப்போ ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. சித்தர்களை பற்றியே மொத்தம் 2 கொஸ்டின் வந்திருக்கு. வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், வாயில் இலக்கியம் அப்படின்னா தூது, வாய்மொழி இலக்கியம் அப்படின்னா அது வந்து நாட்டுப்புற பாட்டு. இந்த தூதுக்கு வந்து சந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் 7. 3 வந்து வித்தியாசம் வரும். சிற்றில், சிறுவரை, சிறுதேர் அது கலங்கம்மாள், கலங்கு அம்மானை ஊசல், இது வந்து பெண்பால் இதுக்கு வரும். சிற்றில், சிறுவரை, சிறுதேர் வந்து ஆண் பாலுக்கு வரும். அடுத்து உழவர் உலர்த்தியது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகையது பள்ளு. அம்புதச்சம்மாள் எழுதிய நூல் நான்கண்ட பாரதம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் பற்றி ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இதில் வந்து அம்புஜத்தம்மாள், அஞ்சலை அம்மாள், மூவலூர் ராமாமிர்தம் இப்படின்னு கொஞ்சம் பேர் வருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாட்டு எடுத்து வச்சு நீங்கள் எழுதி வச்சு படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதிலேருந்து 1 இல்லைனா 2 கொஸ்டின் கண்டிப்பாக வரும். எல்லா வாட்டியும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக அந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதை வந்து நம்ம தனியாக எடுத்து படிக்கிறது நல்லது. எக்ஸாமுக்கு முன்னால் போகும்போதும் ஒரு வாட்டி பார்த்துட்டு போகிறது நல்லது. ஏன்னா அந்த டைமில் வந்து நம்ம குழம்பிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரியும், எல்லா வாட்டியும் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதை வந்து நம்ம அந்த மாதிரியான கொஸ்டின்ஸை வந்து மார்க்கை வந்து லூஸ் பண்ணவே கூடாது. அதுங்கிறது என்னுடைய கருத்து. பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது? பெரிய புராணம்னாலே சோழ நாடு தான். குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எது? சோற்றுக்கற்றாழை தான் குமரி அப்படின்னு இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. புறநானூற்றை முதலாக பதித்து வெளியிட்டவர் உவைசா தான் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவோம். நிறைய விஷயங்கள் வந்து பதித்து வெளியிட்டிருப்பார் உவைசா. அதுக்கப்புறமா சி.வே. தாமோதரனார், இவங்கெல்லாம் வந்து பதிப்பு பண்ணி வந்து செஞ்சிட்ருப்பாங்க. அதில் உவைசா வந்து நிறைய இதை வந்து பதிப்பிச்சிருப்பார். இலக்கண நூல்கள் கொஞ்சம் சி.வே. தாமோதரனார் வந்து கொஞ்சம் இலக்கண நூல்களை பதிச்சிருப்பார். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். இந்த உவைசா பற்றினது பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார், இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடியது. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட நூல் வந்து அகநானூரில் ஐங்குறுநூறு. இந்த அடிவரையறை நற்றிணைக்கு என்ன அடிவரையறை? குறுந்தொகைக்கு வந்து 4 to 8 வரும். நற்றிணைக்கு வந்து 9லேருந்து 12 வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டு தான். 9லேருந்து 12 வரை நற்றிணை வரும். இந்த அடிவரையரும் நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இந்த அடிவரையும் பார்த்திங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, இந்த மாதிரி இந்த 3க்கும் தான் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. அதை நம்ம பார்த்து வச்சுக்கலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? சரியான இணையை கேட்டிருக்காங்க. துவரை அப்படின்னா தாமரை மலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. துவரைனா தாமரை மலர் கிடையாது, தப்பு. மறைனா பவளம் கிடையாது, தப்பு. விசும்புனா வானம், கரெக்டு தான். மதியம்னா நிலவு, சிஎன்டிஎன் தான் கரெக்டு. மற்றது எல்லாமே வந்து தப்பு, மற்ற ரெண்டும் தப்பு. 84வது கொஸ்டின் ஆன்சர் வந்து சிறுபஞ்சமூலம். எது வந்து எந்த இலக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீவக சிந்தாமணி, குறுந்தொகை, குடும்ப விளக்கு, சிறுபஞ்சமூலம். சிறுபஞ்சமூலம் வந்து ஒரு அற இலக்கியம். குடும்ப விளக்கு வந்து தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி வந்து காப்பியம். சிவகசிந்தாமணி 50 காப்பியங்கள் வருது. அதனுடைய குறுந்தொகை பார்த்திங்கன்னா சங்க இலக்கியம். 8 தொகை 10 பாட்டில் வரக்கூடியது. ஸோ இது வந்து சங்க இலக்கியம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் தனியாகிட்டு இருந்து படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பொதுவாக நீங்கள் தமிழ் படித்தாலே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் பாரதிதாசன். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1512. இந்த 1512 திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டும் ரிப்பீட்டட் கொஸ்டினுங்க. திருமணம் செல்வகேசவரையாரால் தமிழுக்கு கதியாவர் இருவர் என குறிப்பிடப்பட்டவர்கள் கம்பரும் திருவள்ளுவரும். இந்த தமிழுக்கு கதின்னு 2 நூட்கள் வந்து கம்பராமாயணம், திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து கதியாவர் இருவர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ கம்பர், திருவள்ளுவர்.
8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அவருடைய பெயராட்டு வழங்கப்படுது. ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எது? 1730. இந்த வேலுநாச்சியார் பற்றியும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. தொல்காப்பியம் கூறும் உயிர் வகை அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்த உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். அடுத்த கொஸ்டின், தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள். இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ஆட்சி மொழியாக இருக்குது. அதே போல் தமிழ் வந்து பணத்தாளில் போடப்பட்டிருக்க அப்படி நாடுகள் கேட்டிருப்பாங்க, அதையும் நம்ம படித்து வச்சுக்கணும். நம்மாழ்வார் பிறந்த இடமான குருக்கூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரி. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உவை சாமிநாதர். பார்த்தீங்களா, உவை சாமிநாதரை பற்றி இதோட 2வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம மார்க் வந்து லூஸ் பண்ணவே கூடாது. அவரை இது வரைக்கும் அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எழுதியாவது எப்படியாவது வந்து பைகாட்டாக வந்து நம்ம படித்து வச்சுக்கணும். அடுத்து டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை அவருடைய ஆய்வு நூல். ராபி சேதுப்பிள்ளை அவருடைய ஆய்வு நூல் பார்த்திங்கன்னா ஊரும் பேரும். ராபி சேதுப்பிள்ளை நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். தமிழ் இன்பம் முதல் சாகித்ய அகாடமி விருது வாங்கின இது பார்த்திங்கன்னா தமிழ் இன்பம் 1955 வந்து வாங்கியிருக்கும். ஸோ அதை பற்றி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்து, தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞருங்க. பரிதிமார் கலைஞரை வந்து நாடகத்தின் பேராசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாடகத்தின் பேராசிரியர், தலைமை ஆசிரியர், அதுக்கப்புறமா நாடகத்தின் தந்தை அப்படின்லாம் வந்து உண்டு. பேராசிரியர் அப்படின்னா பரிதிமார் கலைஞர், தலைமை ஆசிரியர் அப்படின்னா சங்கரதாச சுவாமிகள், அதுக்கப்புறமா இன்னொன்று வரும் தந்தை அப்படின்னா பம்மல் சம்பந்தனார். ஸோ இதை பற்றியும் வந்து கேட்டிருக்காங்க. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? நம்ம எல்லாருக்கும் தெரியும், தூத்துக்குடி. ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்காசியம் சாக்ரட்டிஸ் பட்டமும் எப்போது வழங்கப்பட்டது? 1938 சென்னையில் வச்சு நவம்பர் 13 வந்து பெரியார் பட்டம் கொடுப்பாங்க. 1970 யுனெஸ்கோ மன்றம் வந்து தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுப்பாங்க, பட்டமும் கொடுப்பாங்க. நாடகக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை நார்த்தகி நடராஜ். இது வந்து 11th இல்லைனா 12th வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 11th 12th பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண பாருங்கள். ஏன்னா அதில் இருந்தால் ஒரு 4 இல்லைனா 5 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ரொம்ப வந்து இன்டெப்த்தெல்லாம் கேட்குறது இல்லை 11th 12th. ஆனால் ஓரளவு நீங்கள் படித்து வச்சுனாங்களே அதை வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். பொங்கற் புதுநாளில் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? இது பார்த்திங்கன்னா காஞ்சி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னடா இது வித்தியாசமாக இருக்குது, ஸ்கூல் புக்ஸில் இருக்குதா அப்படின்லாம் இருக்கும். ஸ்கூல் புக்ஸில் நீங்கள் நீட்டெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். இது பார்த்திங்கன்னா நான் படித்தேன் காஞ்சியிலே அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு பார்த்தீங்களா, பழைய பாட்டு. நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இந்த பாட்டை தான் வந்து இந்த நூலை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த இதில் தான் வந்து அண்ணா எழுதியிருப்பார். ஸோ இது அண்ணா இந்த காஞ்சி படித்து நான் வந்து அறிவுடையனாக இருக்கேன் அப்படின்லாம் வந்து படிக்காதவர்கள் பாடுறதாட்ட அந்த பாட்டு மீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் படித்தேன் காஞ்சியிலே அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அது வந்து அண்ணாவினுடைய இதழ் தாங்க. கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஸோ நம்ம 100 கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 100 கொஸ்டினுமே பார்த்திங்கன்னா 2022 குரூப் 4 கேட்ட கொஸ்டின்ஸ். இந்த நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸோட இந்த ஆப்ஷன்ஸோட ரிலேட் பண்ணி இல்லைனா இந்த கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா கூட கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பழைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு வாட்டி இல்லைனா 2 வாட்டி நீங்கள் பார்க்குறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த கொஸ்டினை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது என்னுடைய சேனலில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் வந்து சூப்பராக வந்து எழுதுங்க. ஸோ தேங்க்யூ.